இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் பிதாவுக்குரியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை தேவனுக்கு முன்பதாய் நாம் கடந்து போய் நிற்பதற்கு இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவர் போதித்திருக்கிற போதனைகளை கட்டாயம் நாம் கை கொண்டு நடந்தே ஆக வேண்டும். நீ கேட்பது சரி, அதை வாசிப்பது சரி, அதில் பிரசங்கங்களை கேட்பது சரி, அதை வைத்து ஜெபிப்பதும் சரி, இவைகளெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் செய்தாலும் அதன்படி நாம் வாழுகிறோமா என்பதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறார். அதன்படி வாழ்வது ரொம்ப சுலபம் யோசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே ஒவ்வொரு நாளும் விழிப்போடு ஜெபத்தோடு கூட நடக்கணும். அதனால தான் இயேசு பல இடங்களில் சொல்லுகிறார், ஜெபத்தில் சோர்ந்து போகாது இருக்கும்படி அவர்களுக்கு அவர் ஓமையை சொன்னார் என்பதாக ஒரு விதவி தாயை குறித்து ஒரு ஓமையையும் அவர் சொல்லி இருக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் ஏன் போதித்தாரனால் நாம் ஜெபத்தில் சோர்ந்து விடக்கூடாது, தேவனோடு கூட நடப்பதில் சோர்ந்து விடக்கூடாது.